1. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு முதன்மையாக பங்கு வகிப்பது எது? அரசாங்கம். வகுப்பறை. மருத்துவமனை. வங்கி. பதில் பி. வகுப்பறை. 2. குழந்தையின் அதிகபட்ச கற்றல் திறனின் பருவம் எது? மகிழ்ச்சிகரமான பருவம். உணர்ச்சிமிக்க பருவம். விளையாட்டு பருவம். முதிர்ச்சி பருவம். பதில் பி. உணர்ச்சிமிக்க பருவம். 3. சென்சிட்டிவ் பீரியட் என்று குறிப்பிடுவது எது? விளையாட்டு நேரம். ஆராயும் பருவம். தூக்க நேரம். கூட்டத்திறன். பதில் பி. ஆராயும் பருவம். 4. ஒரு குழந்தைக்கு ஆராயும் திறன் அதிகம் அமையும் பருவம் எது? 6 முதல் 12 வயது. 1 முதல் 6 வயது. 6 முதல் 10 வயது. 3 முதல் 10 வயது. பதில் பி. 1 முதல் 6 வயது. 5. வளமான சூழ்நிலை குழந்தைக்கு எது செய்கிறது? சலிப்பினை ஏற்படுத்தும். தூண்டுகோலாக இருக்கும். கவலையை அதிகரிக்கும். பிடிப்பை குறைக்கும். பதில் பி. தூண்டுகோலாக இருக்கும். 6. குழந்தைகளது சுயவளர்ச்சிக்கு தேவையான சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும்? கட்டுப்படுத்தும். உறுதியான அனுபவம் தரும். பெரும்பாலும் வெறுமையாக இருக்கும். தனிமையை ஊக்குவிக்கும். பதில் பி. உறுதியான அனுபவம் தரும். 7. ஒவ்வொரு குழந்தைக்கும் உள்ள உரிமை. வேலை செய்யும் உரிமை. விளையாடும் உரிமை. கற்றல் உரிமை. போக்குவரத்து உரிமை. பதில் சி. கற்றல் உரிமை. 8. குழந்தையின் வளர்ச்சியில் மிக முக்கியமான வருடங்கள் என்ன? முதல் 3 வருடங்கள். முதல் 6 வருடங்கள். 10 முதல் 15 வரை வயது. பிறந்த நாளில் மட்டும். பதில் பி. முதல் 6 வருடங்கள். 9. ஒற்றுமை மற்றும் சமூக வளர்ச்சி முதற்கட்டத்தில் அடிப்படையாக பெறுவது எப்போது? பள்ளி காலம். முன்பள்ளி பருவம். வேலைக்கு சென்ற பிறகு. வீடு. பதில் பி. முன்பள்ளி பருவம். 10. குழந்தையின் முழுமையான வளர்ச்சியில் அடிப்படை இல்லாததும் ஒன்றாகும். கலை வளர்ச்சி. சமூக வளர்ச்சி. தொழில் வளர்ச்சி. உடல் இயக்க வளர்ச்சி. பதில் சி. தொழில் வளர்ச்சி. 11. பெற்றோர் குழந்தைகளுக்கு வழங்குவது முதன்மை எந்த உணர்வு? பயம். அன்பு. கோபம். சோகம். பதில் பி. அன்பு. 12. சமூக வாழ்வில் மாற்றங்கள். குழந்தையின் கவனக்குறைவை அதிகரிக்கும். பெற்றோர் கவனத்தை அதிகரிக்கும். முன்னேற்றத்திற்கு நல்லது. தேவையின்றி புறக்கணிக்கலாம். பதில் பி. பெற்றோர் கவனத்தை அதிகரிக்கும். 13. முன்பள்ளி கல்வி அனுபவம் குழந்தையின் மன வளர்ச்சிக்கு முக்கிய அடிக்கோடு. தடையாக. தேவையாக. விரோதமாக. தேவையின்றி. பதில் பி. தேவையாக. 14. குழந்தைகள் முன்பள்ளியில் முதன்மையாக உள்வாங்கும் ஒன்று. கணித அறிவு. சுதந்திர உணர்வு. தொழில் திறன். யுக்தி. பதில் பி. சுதந்திர உணர்வு. 15. பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள் குழந்தைக்கு அவசியமானது. வீட்டு வேலைகள். முன்பள்ளி. வீடியோ கேம். தொலைக்காட்சி. பதில் பி. முன்பள்ளி. 16. தொடக்க கல்வியில் அடிப்படையாக வேண்டியது. பயம் வளர்ப்பு. சுதந்திர மனநிலை. கட்டாய பாடங்கள். நம்பிக்கையின்மை. பதில் சுதந்திர மனநிலை. 17. கற்றல் அனுபவம் மூலம் குழந்தை என்ன கற்றுக்கொள்கிறது? ஒழுங்கு. வாழ்த்துக்களை பரிமாறுதல். நேரக்கணிப்பு. பணம் சம்பாதிப்பு. பதில் பி. வாழ்த்துக்களை பரிமாறுதல். 18. முன்பள்ளியில் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது. எழுத்து பயிற்சி. விளையாட்டு. கணக்கு. பாடங்கள். பதில் பி. விளையாட்டு. 19. பாதுகாப்பு உணர்வையும் வளர்க்கும் இடம். வீடு. வீதிகள். முன்பள்ளி. வணிக வளாகம். பதில் சி. முன்பள்ளி. 20. மொழி வளர்ச்சி முன்பள்ளியில் எது மூலம்? பாடங்களில். புதிய சொற்கள் பேசுதல். விளையாடாமல் இருப்பது. ஓய்வு நேரம். பதில் பி. புதிய சொற்கள் பேசுதல். 21. தானே உண்ணுதல் உடையணிதல் போன்ற பழக்கங்கள் ஏற்படும் இடம். வீட்டில். கடையில். முன்பள்ளியில். தாயாரிடம். பதில் சி. முன்பள்ளியில். 22. குழந்தை ஆசிரியர் விகிதம் எப்படி இருக்க வேண்டும்? அதிகம். குறைவாக. சரியாக. 0. பதில் சரியாக. 23.
குழந்தையின் கலைவளர்ச்சி செய்ய வேண்டியது. ஏ சாதாரணமாக. பி தூண்டுகோல் அளித்து. சி கட்டாயமாக. டி அறிவிப்புகளை கொண்டு. பதில் பி தூண்டுகோல் அளித்து. 24. ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்க்க உதவுவதை என்ன செய்கிறது? ஏ சினம். பி சூழல். சி ஆசை. டி வித்தியாசமான தளம். பதில் பி சூழல். 25. குழந்தைக்கு நல்ல உடல்நிலை பழக்கங்கள் வளர்க்க வேண்டியது. ஏ கழிப்பறை பழக்கங்கள். பி கை கழுவுதல். சி உணவு பழக்கம். டி மேற்கண்ட அனைத்தும். பதில் டி மேற்கண்ட அனைத்தும். 26. உலகின் பல நாடுகளில் இந்த பருவ கல்வி எந்த வகையில் வழங்கப்படுகிறது? ஏ கட்டாயம். பி தனிப்பட்டமாக. சி எல்லோருக்கும் அடிப்படையாக. டி சிறுபான்மையினருக்குச். பதில் சி எல்லோருக்கும் அடிப்படையாக. 27. முன்பள்ளிக் கல்வியின் ஒரு குறிக்கோள். ஏ தொழில்சார் அறிவு வழங்குதல். பி உளறிவும் மனப்பான்மையும் மேம்படுத்துதல். சி அரசியல் அறிவிப்பு. டி வணிக அனுபவம். பதில் பி உளறிவும் மனப்பான்மையும் மேம்படுத்துதல். 28. ஒன்றிணைந்த ஆளுமை வளர்ச்சி கீழ்காணும் எந்த வகையானது? ஏ உடல் இயக்கம். பி கல்வித்திறன். சி வேலை வாய்ப்பு. டி சமூக நிலை. பதில் ஏ உடல் இயக்கம். 29. முன்பள்ளி குழந்தைகளுக்கு நிர்பந்தமாக வழங்கப்படும் ஒன்று. ஏ மதிப்பெண். பி சுதந்திர வாய்ப்பு. சி வேலை. டி இடையீடு. பதில் பி சுதந்திர வாய்ப்பு. 30. சிறந்த முன்பள்ளி என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? ஏ விளையாட்டை முக்கியமாக கருதும். பி தொழிற்சாலை போல். சி ஒரு கட்டாய தளம். டி சீரான பாடநெறி. பதில் ஏ விளையாட்டை முக்கியமாக கருதும்.